வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் 2024 முதல் 2026 ஆண்டிற்கான 2 ஆண்டு பட்டய படிப்புகளை நடத்தி வருகிறது. அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வழங்கப்படும் 2 ஆண்டு பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnarch.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, அதாவது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி அட்மிஷனுக்கான விண்ணப்ப படிவம். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 10/7/2024 மாலை 5 மணி வரை. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 1974 ஆண்டு முதல் ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் எனும் முதுநிலை பட்டயம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது தொல்லியல் மற்றும் நமது மரபு குறித்தான ஆர்வம் தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெற்றுள்ள நிலையில் இந்நிறுவனம் தொல்லியல் நிறுவனம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2 ஆண்டு கால முதுநிலை பட்டய படிப்பாக மாற்றப்பட்டுள்ளது. 2020-2021 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ள இந்த முதுநிலை பட்டப்படிப்பின் பாடத்திட்டங்கள் பல்கலைக்கழக மானிய குழு வகுத்துள்ள பாடத்திட்டங்களுக்கு இணையாக வகுக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த தொல்லியல் வல்லுநர்களை கொண்டு செய்முறை பயிற்சியுடன் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் இணைந்து தரமான கல்வியை வழங்குவதே இந்நிறுவனத்தின் நோக்கமாகும். ஒவ்வொரு மாணவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 5,000 பயிற்சி உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை இக்கல்வி நிறுவனத்தில் 245க்கும் அதிகமான மாணவர்கள் முதுகலை பட்டம் பெற்றுள்ளனர். இதற்கான கல்வி தகுதிகள் முதுகலை, முதுநிலை அறிவியல், முதுநிலை பொறியியல் பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் 55 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடிப்படை மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம். இதற்காக விண்ணப்பிக்கும் முறை ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 2வது வாரத்தில் இதற்கான விளம்பரங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் வெளியிடப்படும். ஜூலை மாதம் இறுதியில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பயிற்சி காலம் 2 ஆண்டுகள். பயிற்றுவிக்கப்படும் பாடங்கள் தொல்லியல் ஓர் அறிமுகம், தொல்லியல் கோட்பாடுகளும் முறைமைகளும், மாந்தர் படிநிலை வளர்ச்சியும், தொன்மை கால வரலாற்று தொல்லியல், தொடக்க வேளாண்மையும், வரலாற்று உதயகால தொல்லியலும், இந்திய அரசியல் வரலாறு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பாடங்கள் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் எழுத்து தேர்வு மட்டுமின்றி ஒவ்வொரு மாணவரும் களப்பயிற்சிகள் முறையே தொல்லியல் கள ஆய்வுகளும், அகழாய்வுகளும், கல்வெட்டியலும் மற்றும் நாணயவியலும், தொல்லியல் பாதுகாப்பு, தொல்பொருட்களை ஆவணப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல், விழிப்புணர்வு தொல்லியல், மின்னணு தொல்லியல் என பல்வேறு தளங்களில் வழங்கப்படும். மேலும் இறுதியாக ஒரு விரிவான திட்டப்பணி ஒதுக்கப்பட்டு படிப்பின் முடிவில் சமர்ப்பிக்க வேண்டும். இனி இந்த பட்டய படிப்புகளுக்காக விண்ணப்ப படிவம் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வதென்றால், இங்கே நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் ஈராண்டு முழு நேர பட்டய படிப்பு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களது விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் ஈராண்டு முழு நேர முதுநிலை பட்டய படிப்பு 2024-2026 மாணவர் சேர்க்கை விண்ணப்பம். விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப படிவத்தினை தெளிவாக நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரிசை ஏயினை நிரப்புவதற்கான வழிமுறை: தங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் முதுநிலை பட்டய படிப்புகளுக்கு நேராக டிக் செய்யவும். வரிசை பியினை நிரப்புவதற்கு தங்கள் விருப்பப்படி தேர்வு செய்யும் முதுநிலை பட்டய படிப்பிற்கு நேராக முன்னுரிமை அடிப்படையில் 1, 2 மற்றும் 3 என எண்கள் வழங்கவும். தேர்வு செய்ய விரும்பாத முதுநிலை பட்டய படிப்பிற்கு நேராக 0 என்று எழுதவும். இவ்வாறு அறிவுரை கொடுத்திருக்காங்க. இனி நம்ம விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக ஃபர்ஸ்ட்லே இங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். ஈராண்டு முதுநிலை பட்ட படிப்புகளின் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஆர்கியாலஜி PGDA, கல்வெட்டியல் முதுநிலை பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராபி, அப்புறமா 3வது மரபு மேலாண்மை மற்றும் அருங்காட்சியகவியல் முதுநிலை பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூசியாலஜி. இதுல உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க டிக் பண்ணிக்கலாம். 3 கோர்ஸ்ல உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பி கொடுத்திருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை. இதுல உங்களுக்கு எது முன்னுரிமையோ அது 1, 2, 3 அந்த முன்னுரிமை கொடுத்துக்கோங்க. முன்னுரிமை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா 0 எழுதிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர், பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாலினம் மேல், ஃபீமேல், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க, டிக் பண்ணிக்கோங்க. இனம் கொடுத்திருக்காங்க, உங்க கம்யூனிட்டியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க.
ஆமெனில் உரிய சான்றிதழ்கள் இணைக்கவும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள் கேட்கிறாங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு இங்கு எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு ஹையர் செகண்டரி தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு. யூஜி தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு. பிஜி தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு. அதர்ஸ் எனி கல்வி தகுதி இருந்தால் அதையும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு, பெர்சன்டேஜ் மார்க் டீடைல்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் முதுகலை பட்ட பாடப்பிரிவு ஃபில் பண்ணிக்கோங்க. எழுத்து தேர்வு மையங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எந்த சென்டர்ல உங்களுக்கு வேணுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. சென்னை, விழுப்புரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை ஆகிய 5 தேர்வு மையங்கள் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான தேர்வு மையங்களை நீங்க டிக் பண்ணிக்கலாம். அப்புறமா நிரந்தர இல்ல முகவரி கேட்டிருக்காங்க. உங்க பெர்மனன்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. மாவட்டம், மாநிலம், பின்கோடு உட்பட. அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா இத்துடன் அனைத்து கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சாதி சான்றிதழ்களின் நகல்களை இணைக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது கல்வி தகுதி சான்றிதழ்கள் அனைத்துமே இணைக்கப்பட வேண்டும். சாதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழும் இணைக்கப்பட வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அப்புறமா ஒரு உறுதி சான்று கொடுத்திருக்காங்க, டிக்ளரேஷன். மேற்குறிப்பிட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மை என சான்றளிக்கப்படுகிறது. இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரரின் கையொப்பம். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தினை தெளிவாக பூர்த்தி செய்து 10/7/2024 முன்பாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.